வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சின்னம், வெற்றி வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சின்னம், நமது வெற்றி வேட்பாளர் கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் கட்டுக்கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் மறைந்த தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அருமை துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முரசு சின்னத்தில் வாக்களித்து முரசு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். முரசு சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவர் வெற்றி பெற்று நமது சட்டமன்றத்தில் இந்த தொகுதி வாழ் மக்களின் உரிமை குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு தருவீர்களா? இந்த தொகுதியில் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனேயே போட்டியிட்டு வெற்றி கண்ட மாவீரர். அவர் இன்று நம்மிடையே இல்லை. அவருடைய கருத்தியல் வாரிசாக, அவருடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தமிழக அரசியலில் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெண்மணி துணையாக ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று களத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அவரை வரவேற்கவும் வாழ்த்தவும் அவரை நாம் தூக்கி கொண்டாடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசியலில் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு துணிச்சலாக அரசியல் களத்தில் கொள்கை பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விளங்குகிறார். அவரை அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர் மிகவும் சாதுரியமாக அந்த கூட்டணி பிற்போக்கு சக்திகளின் கூட்டணி, பாஜக இடம்பெறுகிற கூட்டணி, வலதுசாரிகளின் கூட்டணி, கொள்கை முரண்பாடு உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் என்று துணிந்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிகவை இணைத்துக் கொண்டார். அன்றைக்கு தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. தேமுதிக எப்படியாவது அதிமுக பக்கம் போக வேண்டும் என்று பலரும் கனவு கண்டு கொண்டிருந்த வேளையில் அவர்களின் கனவிலே மண்ணை எள்ளி தூங்கிவிட்டு நாங்கள் மதசார்பற்ற அணியில் தான் இருப்போம், திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருப்போம், விடுதலை சிறுத்தைகளும் அங்க வகிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் என்று அவர் முடிவெடுத்தது ஒரு துணிச்சலான முடிவு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். மக்கள் நல கூட்டணியின் தலைவராக, முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை எல்லாம் வழிநடத்தினார். அப்போது விடுதலை சிறுத்தைகளை அவர் எவ்வளவு நேசித்தார் என்பதை நாம் களத்தில் கண்டோம். என் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் மேடைகளிலே பார்த்திருப்பீர்கள். என்னை பார்க்கிற போதெல்லாம் தாவி
என்னை தழுவுவது, கட்டியணைப்பது, தட்டி கொடுப்பது, ஊக்கப்படுத்துவது என்பதை தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரோடு பயணித்த காலம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தை உள்ளம் கொண்டவர். உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் அவரிடத்திலே இல்லை. எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர், நம்மை போன்ற எளிய மக்களை அரவணைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் இன்று நம்மிடையே இல்லை. அவர் இல்லை என்றாலும் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்கம் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் நம்மால் செயல்பட முடியுமா என்று தயங்காமல் எத்தகைய ஆதிக்கம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ள என்னால் முடியும் என்கிற அந்த துணிச்சலோடு களத்திற்கு வந்திருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நாம் பெருமையோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேமுதிகவுக்கு கூடுதலாக சீட்டு கொடுத்து விட்டார்கள். திருமாவளவனுக்கு குறைத்து கொடுத்து விட்டார்கள். திருமாவளவன் நீண்ட காலமாக திமுகவோடு பயணிக்கிறவர். ஆனால் அவரை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சமூக ஊடகங்களிலே பேசினார்கள். அப்போதே அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன். மீண்டும் சொல்ல, தேமுதிக என்பது எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றியவர் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு எதிர்கட்சிக்குரிய மரியாதையை தமிழக அரசியலில் தர வேண்டியது கூட்டணி தலைவராக இருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பு. அதை உணர்ந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு நான் பேசும்போது சொன்னேன், தேமுதிகவுக்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இடம் கொடுங்க, அதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கழகம் தேமுதிக நம்மோடு வந்ததே நம்முடைய அணிக்கு மிகப்பெரிய வலிமை கூடியிருக்கிறது. ஆகவே தேமுதிகவை அதிமுக இழுத்துச் செல்ல முயன்ற நிலையில் அவர் அதற்கு இணங்காமல் நாங்கள் திமுகவோடு தான் போயிருக்கிறோம் என்று சொன்ன நிலையிலேயே, இணைந்திருக்கிற நிலையிலேயே அவருக்கு எத்தனை இடங்கள் வேண்டுமானாலும் அள்ளி கொடுக்கலாம், அதை நான் வரவேற்கிறேன் என்று வெளிப்படையாக அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்தில் நான் கூறினேன். அவர்கள் நம்மிடையிலே குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறார்களாம். தேமுதிகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி ஒருவருக்கொருவர் பகை கொண்டு ஆதரவு இல்லாமல் நாம் கூட்டணியிலே ஒருவருக்கொருவர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. கடலூரிலே முதலமைச்சர் வந்த போது நான் பேசினேன், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது திருமாவளவன் கடமை அல்ல, திருமாவளவனின் வேலை அல்ல. நான் கூட்டணி கட்சி தலைவர், அவ்வளவுதான். கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அப்போது நான் அந்த 2 பெயரை சொல்லி, பண்ருட்டி வேட்பாளர், காட்டுமன்னார் கோயில் வேட்பாளர் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னபோது, ஒரு கட்சியின் தலைவர் என்கிற வரையிலே நான் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளருக்கு மட்டும் வாக்கு சேகரிப்பது நியாயமாக இருக்க முடியாது. ஆகவே குறிஞ்சிப்பாடியில் அண்ணன் MRK, திட்டக்குடியில் அண்ணன் CV கணேசன், நெய்வேலியில் சபா ராஜேந்திரன், கடலூரில் சந்திரசேகர், புவனகிரியில் சரவணன், சிதம்பரத்தில் தமிழ்மோன் அன்சாரி என்று நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது விருத்தாசலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று சொன்னேன். அப்படி நான் சொல்லுகிற போது வேட்பாளர்கள் எழுந்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை, அந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் அறிமுகப்படுத்துகிற போதுதான் முறைப்படி எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும், அதுதான் மரபு. ஆனால் ஏதோ நான் சொல்ல போய் அவர் என்னை மதிக்காமல் சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார், திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று
வதந்திகளை பரப்பினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான நட்பை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது அவருடைய உடலுக்கு நான் மரியாதை செலுத்துவதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு சென்ற போது என்னை வரவேற்றவர் நம்முடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள். என்ன நடந்தது என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய துக்கத்தை நாமும் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே எனக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, இடைவெளி இல்லை, பாகுபாடு இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவர்கள் இவர் நம்முடைய கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்தவர்கள் பரப்புகிற வதந்தி. தேமுதிக திமுக கூட்டணி இணைந்து விட்டது. தேமுதிக காரர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்களிக்க போகிறார்களே, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தேமுதிகவுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிக்க போகிறார்களே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் பரப்புகிற வதந்தி. விருத்தாசலம் தொகுதியிலே நம்முடைய ஓட்டு யாருக்கு, எந்த சின்னத்திற்கு, எந்த வேட்பாளருக்கு? ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது என்று பொறாமை பிடித்த கும்பல் நமக்கு எதிராக வதந்திகளை பரப்புகிறார்கள். அந்த வதந்திகளை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. தோழர்களே, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும். வாக்குப்பெட்டியை எடுத்து எண்ணுகிற போது கொத்து கொத்தாக முரசுகள் வந்து விழ வேண்டும். சிறுத்தைகளின் வாக்கு, சிறுத்தைகளின் வாக்கு என்று முரசு சின்னம் கொத்து கொத்தாக வந்து விழ வேண்டும். திருமதி விஜயகாந்த் அவர்களின், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். செய்வீர்களா? கொத்து கொத்தாக வாக்களிப்பீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? எனது அருமை தோழர்களே, பட்டன் 3ஆம் நம்பர் பட்டன் மேல இருந்து 1, 2, 3 8 திக்கும் கொட்டு முரசு.